இலக்கண வகை சொற்களின் அடுத்த வகையான உயிர்ச்சொல் பற்றி பார்ப்போம். இவை பொருள்களின் குணப்பண்பு, தொழிற்பண்பு என்னும் இருவகை பண்புகளை உணர்த்தி நிற்கும் செய்யுளுக்கு உரிமை கொண்டிருப்பதால் இவை உயிர்ச்சொற்கள் என அழைக்கப்படும். இவைகள் ஒரு குணத்தையோ அல்லது பல குணத்தையோ உணர்த்தி பெயர் சொல்லையாவது வினை சொல்லையாவது சேர்ந்து வரும். ஒரு குணத்தை உணர்த்தும் உரிச்சொல் பற்றி பார்ப்போம். சால உரு தவனனி கூர் களிக்கடி இவை மிகுதி என்னும் குணத்தை உணர்த்துபவன. சால பெரிது எனும் போது மிகுதி மிகவும் பெரிது, நனி பெய்தை மிகவும் பெய்தை. மேலும் உதாரணங்கள் களி கண்ணோட்டம். களி என்பது மிகுதியான கண்ணோட்டம். பல குணத்தை உணர்த்தும் உயிர்ச்சொற்களில் கடி என்பதை உதாரணமாக பார்ப்போம். கடி என்பது காவல், கூர்மை, நாற்றம், விரைவு, புதுமை, வாசனை என்னும் பல பொருட்கள் வரும். கடிநகர் காவல். அம்பு கடி விடுதும் என்பதில் கடி என்பது விரைவை குறிக்கின்றது. மேலும் உதாரணம் ஒன்று கடிமலர் மாலை சூடினாள். வாசனை மிகுந்த மலர் மாலை சூடினாள்.